ஒரு வழியா என் தோட்டத்துல இருந்த குருவி குஞ்சுங்களை காப்பாத்திட்டாங்க. மழை காலம் வேற, அப்பாடா. கூண்டு வேற பெருசா நம்ம கிட்ட இல்ல. மழை வந்து அப்படியே தண்ணி தேங்குமே, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு நான் என்ன பண்ணேன், பெரிய ஃபில்டர் எடுத்துட்டு வந்து அந்த ஃபில்டர்ல எடுத்து அந்த குஞ்சுங்களை வச்சு அந்த செடியிலேயே கட்டிட்டேன் சேஃபா. அதுக்கப்புறம் ரொம்ப பயந்தேன், அந்த தாய் தந்தை குருவிகள் வந்து மறுபடியும் அந்த குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்குமா, சேர்த்துக்குமா அப்படின்ற பயம்லாம் இருந்தது எனக்கு. ஆனால் நான் பயந்த மாதிரி ஒன்றும் நடக்கலைங்க. அவங்க தாய்க்குருவியும் தந்தைக்குருவியும் வந்து டெய்லி அவங்க குஞ்சுகளுக்கு உணவுகள் எடுத்துகிட்டு வந்து ஊட்டி கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. மழை டைமில் நான் போயிட்டு அப்படியே ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து அழகாக அவங்க தாய் தந்தைக்குருவி வர மாதிரி ஒரு பிளேஸ் விட்டுட்டு மூடிடுவேன். மறுநாள் நானே வந்து எடுத்துடுவேன் அந்த மாதிரி கவரை. ஸோ ரொம்பவே அந்த தருணங்கள் நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த குருவி குஞ்சுகளுக்கு ரெக்கை முளைத்து அவங்க தாய் தந்தையோட பறந்தோடி போச்சு. இந்த உலகத்தில் பறவைகளை கூட நம்ம கை தொட்டு பிடிச்சி அதை வாழ வைக்கிற அந்த ஒரு தருணத்தை எனக்கு கடவுள் கொடுத்துருக்காருன்றதை நான் ரொம்ப உணர்ந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. இது நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.